ஓகே டன். அடுத்த கொஸ்டனுக்கு போவோம். 13வது கேள்வி. அருகில் உள்ளவாறு பொருளொன்றின் இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுதா? இயற்கை பற்றிய இந்த வரைவு பற்றிய மிக சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட். என்ன கிராஃப் என்றால் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி எஸ்டி கிராஃப், இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரிதான், இடப்பெயர்ச்சி நேர வரைவு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். டைமை வந்து செகண்ட்ல, இதை வந்து மீட்டர்ல அளப்போம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ரைட். கிளாஸ் வாராக்களுக்கு தெரியும். உங்களுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவுல நான் 3 கோடு சொல்லி தந்திருக்கிறேன். எத்தனை கோடு? 3. இது வந்து முதலாவது கோடு. இது முதலாவது கோடு. ரைட். சொல்லுங்க பாப்போம். இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் என்னத்தை தரும்? இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் என்னத்தை தரும்? வேகத்தை தரும். என்னத்தை தரும்? வேகம். அப்ப கிராஃபுலுக்கு வார கோடுகளை நாங்க சொல்ற நேரம் யாரோட தொடர்பு படுத்தி சொல்லணும் அப்படின்னால் வேகத்தை தொடர்புபடுத்தி சொல்லணும். ஏண்டா கிராஃபுலுக்கு வார கோடுகளை நாங்க படித்திறன் அப்படின்னு சொல்றது நார்மலா. சரிதானே? படித்திறன் அப்படின்னு சொல்றது. இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைபட இந்த கோடுகள், அதாவது படித்திறன் எதை தரும் அப்படின்னால் வேகத்தை தரும். அப்ப கிராஃபுலுக்கு வார கோடுகளை சொல்ற நேரம் எதோட தொடர்பு படுத்தி சொல்லணும் அப்படின்னா வேகத்தோட. சரிதானே? முதலாவது கோடு இது ஃபர்ஸ்ட் கோடு. இது என்னத்தை சொல்லும்? இது சொல்லும் சீரான வேகத்தை சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதான். இந்த கோடு உங்களோட சிலபஸ்ல 3 கோடு தான் இருக்கு. சரியா? இந்த கோடு சொல்லும் சீரான வேகம். அப்ப இந்த மாதிரி ஒரு சரிவான ஒரு கோடை பார்த்தீங்க அப்படின்னா விளங்கொள்ள வேண்டியதான் பொருள் வந்து சீரான வேகத்துல என்ன செஞ்சிருக்கு? பயணிச்சிருக்கு. 2வது கோடு இந்த இப்படியாப்பட்ட கோடு, ஒரு கிடைக்கோடு. அதாவது இந்த எக்ஸ் அச்சுக்கு இந்த கோடு சமாந்தரமா இருக்கும். இப்படி வார இந்த கிடைக்கோடு உங்களுக்கு என்னத்தை தரும் அப்படின்னு சொன்னால் ரைட். என்னது சொல்லுங்க பாப்போம் இன்னொரு முறை. பொருள் வந்து ஓய்வுலன்னு அர்த்தம். சரியா? பொருள் வந்து ஓய்வு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கிராஃபுலுக்கு வர கோடுகள் படித்திறன் சொல்லுவோம். இங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஸோ இந்த கோடுகள் வேகத்தை சொல்லும்னு சொன்னேன். அப்ப இங்க ஓய்வுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப வேகத்தோட தொடர்பு படுத்தி சொல்றேன்டா. இப்படி ஒரு பொருள் ஓய்வுல இருக்கேன்டா, அதுல வேகம் எவ்வளவு? 0. ஸோ இந்த இடத்துல சொல்லுவீங்க வேகம் 0 அப்படின்னு சொன்னாலும் சரி. விளங்குதா? அல்லது பொருள் ஓய்வுல அப்படின்னு சொன்னாலும் சரி. 3வது கோடு இந்த கோடு. இந்த கோடுக்கும் அதே தான். என்னது? சீரான வேகம் அப்படின்னு சொல்லுவோம். சீரான வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடுட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டீப்பா படிச்ச விளங்கும். நான் மேலோட்டமா சொல்லி தரேன். இந்த கோடுட ஸ்பெஷல் என்னண்டா ஒரு பொருள் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து, சரியா, ஒரு தூரம் போயிருக்கு தானே, எத்தனை இடப்பெயர்ச்சி, அங்க இருந்து திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வாரதை தான் இது சொல்லும். சோ இது நாங்க சீரான வேகம்னு சொல்லலாம். அல்லது பொருள் ஆரம்பத்தானத்தை என்ன செய்யுது? அடையுது அப்படின்னு சொல்லலாம். பொருள் வந்து ஆரம்பத்தானத்தை அடையுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளும், பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல 3 கோடுகள் தான். இந்த கோடு சீரான வேகம். இப்படி கிடையான கோடை ஓய்வுன்னு சொல்லுவோம். இப்படி சரிவான கோடை அதையும் சீரான வேகம்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இந்த கோடு என்னத்தை சொல்லும் அப்படின்னா சீரான வேகத்தை சொல்லும். பிளஸ் ஆரம்பத்தானத்தை என்ன செய்யுது? பொருள் அடையுது அப்படின்றத சொல்லும். சரிதானே? இப்ப இங்க கேள்வி இதுதான் கிராஃப். இப்படி ஒரு வளைவான கோடு நான் படிச்சு தரல, ஆனா கோடு இருக்கி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்படி வளைவான கோடு ஒன்று இருக்கி அப்படின்றது தெரியும். சரிதானே? படிச்சதை வச்சு பார்ப்போம் இதுக்கு ஆன்சர் சொல்ல இயலுமா அப்படின்னு சொல்லி. கேள்வி இந்த கோடு என்னத்தை சொல்லுது அப்படின்றது தான் கேள்வி. சரியா? முதலாவது ஆன்சர் சொல்றாங்க சீரான வேகமா. பொய் தானடா. இந்த சீரான வேகம்டா. இப்படி ஒரு கிடையான கோடு இருந்தா தான் சீரான வேகம். இது கிடையான கோடா? இல்ல, ஒரு வளைந்த கோடு. வளைந்த கோடு சீரான வேகம் அல்ல. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீரான வேகம்டா ஒரு சரிவான நேர்கோடு. சரிதானே? அடுத்து சீரான ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? சீரான ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே வைப்போம். அடுத்து சீரான அமர்முடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அப்படியே வைப்போம். 4வது பாருங்க ஓய்வு. ஓய்வுண்டா இந்த மாதிரி ஒரு கோடு தான் வரணும். இங்க அப்படி கோடா இருக்குது இல்ல. சோ ஓய்வு வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சரையும் 4வது ஆன்சரையும் என்ன செய்யுங்க? கேன்சல் பண்ணினா 2வது ஆன்சரும் 3வது ஆன்சரும் மீயும். இப்ப இதை வச்சு இதுல ஏதாவது ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்கு, சொல்லித்தானே, கவனிச்சுக்கோங்க. இப்ப அந்த கிராஃப் நான் வரைகிறேன். இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரிதானே? ரைட். இந்த மாதிரியான ஒரு கோடு. சரியா? இந்த மாதிரியான ஒரு கோடு. ரைட். கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த கோடு அதுல படித்திறன் கூடுதா குறையுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில
மெத்தட் இருக்குது சரிதானே. அது சும்மா நார்மலாக பார்த்துக்கோங்க, விளங்கினா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஏன்னா இது அவ்வளோ பெருசு வருது. இந்த மாதிரி ஒரு கிராஃப், அதாவது இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு நாங்கள் பார்க்குறது இங்கே கோணத்தை பார்க்குறது சரிதானே. கோணம் அளக்க எல்லாம் தேவையில்ல, சும்மா இந்த மாதிரி வரைஞ்சிக்குவோம். அது போல இந்த இடத்துல சும்மா இன்னும் ஒரு புள்ளியை தெரிவு செஞ்சு அந்த கோணத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு இடத்துல ஒரு புள்ளியை தெரிவு செஞ்சு அந்த கோணத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி வரைஞ்சா இப்படி நார்மலா அதுல கோணம் எவ்வளோ அப்படின்னு சும்மா நார்மலா பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது. அதுல கோணம் போக 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 என்ன செய்யுது, அதிகரிக்குது. அதுல கோணம் தீட்டா அப்படின்றது போக 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 என்ன செய்யுது, அதிகரிக்குது. அப்படின்னு சொன்னால் பெருமானம் அதிகரிக்குது, அதாவது வேகம். இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு தானே இது. இந்த கோடு என்னத்தை தரும், வேகத்தை தரும் சரியா, வேகத்தை தரும். கவனிச்சுக்கோங்க. இப்ப இது சீரான வேகம் இல்லை, ஒரு சீரற்ற வேகம் தான் சரிதானே, சீரற்ற வேகம் தான். அது ஆறுமுடுகளா அமர்முடுகளான்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்ப எங்கட வேலை. இந்த கோணம் இப்படி வரைஞ்சு பார்க்கணும். கோணம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா எப்படி, கோணம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆரை விளங்கொள்ள வேண்டியதான் என்னன்னு சொல்லி வேகம் வந்து ஆரை. இப்ப இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு தானே. இந்த கோடு என்னத்தை தரும், வேகத்தை தரும் சரியா. சோ கோணம் அதிகரிக்குதுண்டா விளங்கொள்ள வேண்டியதான் வேகம் அதிகரிக்குதுன்னு சொல்லி. வேகம் அதிகரிச்சா அது ஆறுமுடுகளா அமர்முடுகளா, ஆறுமுடுகள். சோ சொல்லுவீங்க சீரான ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்லி சரிதானே, சீரான ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்லுவீங்க. இது நான் தனியாக ஒரு சாப்டர்லயே உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்லித்தரேன் சரியா. அடுத்து 14வது கேள்விக்கு வருவோம். 150 கிலோகிராம் திணிவுடைய மோட்டார் வண்டி ஒன்று 4 ms-1 எனும் சீரான கதியுடன் பயணித்துக் கொண்டிருந்ததாம் எனில் அதன் இயந்திரத்தால் உருவாகும் புறவிசையின் பருமன் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன சமன்பாடு போடுவீங்க பாருங்க. திணிவு தந்திருக்குது, அதே மாதிரி வேகம் தந்திருக்குது சரியா. 4 ms-1 சீரான கதியோட பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சா எனின் அதன் இயந்திரத்தால் உருவாகும் புறவிசை ரைட்டா. புறவிசை எஃப் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரம் விசை கேட்டா விசைக்கு எங்களுக்கு இப்பைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ. அந்த சமன்பாடை போடுவோம். ஓகே, சமன்பாடு போடுவோம். என்ன சமன்பாடு, எஃப் சமன் எம்ஏ, விசை சமன் திணிவு தர ஆறுமுடுகள். ஒரு நல்ல ஒரு கேள்வி சரிதானே, ஒரு நல்ல ஒரு கேள்வி. கவனிச்சுக்கோங்க. விசை எஃப் தான் கண்டுபிடிக்கணும். எம் வந்து எவ்வளோ, 150 கிலோகிராம். அப்ப திணிவு எழுதுவீங்க 150 கிலோகிராம் ரைட். கேள்வியில சொல்றாங்க, கேள்வியை ஒழுங்க வாசிச்சவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். 4 ms-1 சீரான கதியோட பயணிக்குதாம், அதாவது சீரான வேகத்துல என்ன செய்யலாம், பயணிக்குதாம் சரிதானே. தெளிவா கவனிச்சுக்கோங்க. சீரான வேகத்துல ஒரு பொருள் போகுதுண்டா அவர் வேகத்தை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. 4 ms-1லயே ஒரு பொருள் போகுதுண்டா அதுல வேகத்தை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. வேகத்தை கூட்டவும் இல்லைண்டா ஆறுமுடுகள் இல்லை, வேகத்தை குறைக்கலண்டா அமர்முடுகள் இல்லை. ஸோ ஆறுமுடுகள் அமர்முடுகள் 0. ஸோ இங்க ஆறுமுடுகளை 0 போடுவீங்க. ஸோ திணிவு எவ்வளவு பெரிய ஆளா வேண்டாலும் இருக்கட்டும் சரிதானே, திணிவு எவ்வளவு பெரிய ஆளா வேண்டாலும் இருக்கட்டும், அவன் ஆறுமுடுகள் 0 அப்படின்னு சொன்னால் விசையும் என்னது 0. ஸோ 0 நியூட்டன் அப்படின்னு சொல்ற. எத்தனாவது ஆன்சர், 2வது ஆன்சர் சரிதானே. சிம்பிளான கேள்வி. அப்ப சீரான வேகத்துல போற ஒரு இன்ஜின் ஒரு வாகனத்துல இன்ஜினால உருவாக்குற புறவிசையில பருமன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 0. எவ்வளோன்னு சொல்லுவோம், 0 அப்படின்னு சொல்லுவோம் சரிதானே. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். அங்க கேள்வியில் ஹைலைட் பண்ணிக்கோங்க, சீரான கதியுடன் பயணிக்கிறது அப்படின்றத ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க சரிதானே. அடுத்தது 15வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கருதுக. அனைத்து மூலக அணுக்களிலும் நியூட்ரன்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மூலகத்திலையும் நியூட்ரன் இருக்குமா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரியா. 1வது நாங்க 20 மூலகங்கள் படிக்கிறோமே, 1வது மூலகம் யாரு, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் 1வது மூலகம் ஹைட்ரஜன்டால் ஹைட்ரஜன் அணுவெண் 1. அப்போ புரோத்திரன் எண்ணிக்கை 1. அப்போ ஒரு புரோத்திரன் இருக்கும். அப்ப எத்தனை இலத்திரன் இருக்கும், ஒரு இலத்திரன் இருக்கும் சரியா. ரைட். ஹைட்ரஜன் திணிவெண் நாங்க படிச்சிருக்கிறோம். ஹைட்ரஜனின் திணிவெண் எத்தனை படிச்சிருக்கிறோம், 1 படிச்சிருக்கிறோம். திணிவெண் எவ்வளோ, 1. திணிவெண்டா என்னது, புரோத்திரன் பிளஸ் நியூட்ரன். ஹைட்ரஜன் புரோத்திரன் வந்து எத்தனை, 1. திணிவெண் எவ்வளோ, 1. 1ஓட எத்தனையை கூட்டினா 1 வரும், 0. விளங்குதா. அப்ப ஹைட்ரஜனுக்கு என்ன இல்ல, நியூட்ரன் இல்ல. நியூட்ரன் இல்ல, 0 நியூட்ரன் இல்ல தான். ஸோ எல்லா மூலகங்களுக்கும் நியூட்ரன் இருக்குமா, இல்லை. அப்போ முதலாவது கூற்று
சில. ஸோ கேட்டாங்க சரியான கூற்றுனா பின்வரும் கூற்றுகளை கருதுக சரியான கூற்று தானே. ஸோ அனைத்து மூலக அணுக்களிலும் நியூட்ரான் காணப்படும் கூற்று பிழை. அப்போ ஏ வராது சரியா. அப்போ ஏ வராத ஆன்சர் எதுன்னு பாருங்க. அட ஒன்று போதும், இவ்வளோ செஞ்சால் போதும் சரிதான். 15வது கேள்வியில் 1வது ஆன்சர் ஏ வருமா? சரியான கூற்று அது இல்லை, அப்போ வராது. 2வதுலேயும் ஏ இருக்குது, வருமா? வராது. 3வதுல ஏ இல்லை, வெப்பம். 4வதுல ஏ இருக்குது, வருமா? வராது. அப்போ எத்தனாவது ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர்? 3வது கூற்று சரி. 3வது ஆன்சர் பி கூற்று சி கூற்று. பி கூற்றும் பார்க்கல, சி கூற்றும் பார்க்கல, ஆன்சர். ஆனால் ஆன்சர் கிடைச்சிச்சு. இந்த மெத்தட் தான், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. கேன்சல் பண்ண எம்சிக்கு ஒன்று செய்கிற நேரம் அதில் இருக்கிற கேள்விகளை என்ன செய்யணும், சாரி ஆன்சர் என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். எனக்குதான் கேன்சல் பண்ணுறதுக்கான அறிவு எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக என்ன செய்யலாம், கேள்விகள் செய்யலாம். இப்போ வருவோம் பி கூற்றும் சி கூற்றும் சரியா அப்படின்னு சொல்லி. அணுக்களில் எப்போதும் புரோத்திரன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக காணப்படும். சரிதானே? நான் சொல்லி தந்தேன் அணுக்கள் எப்போதும் புரோத்திரன் இலத்திரன் எண்ணிக்கை சமனா இருக்கும். அதே அயனா இருந்துச்சுன்னா இப்போ Na+ அயன் Mg2+, இங்க புரோத்திரன் இலத்திரன் சமனா இல்லைனா இங்க புரோத்திரன் இலத்திரன் சமன் இல்லை. அணுவா இருந்துச்சுன்னா அது நடுநிலையான அணுவா தானே இருக்கும். ஸோ அணுவா இருந்தா புரோத்திரன் இலத்திரன் சமனாக இருக்கும். சரிதானே? ஸோ பி கூற்று ஓகே. அடுத்தது சி, உங்களோட அறிவுக்கு ஓகே. சி, நியூட்ரன் எண்ணிக்கை மாறுபடுவதனாலேயே சமதானிகள் தோன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? இப்ப சமதானின்னா என்னது ஆல்ரெடி சொல்லி தந்தது தான். ஒரே அணுவெண் வேறுபட்ட திணிவெண். திணிவென்று சொன்னால் புரோத்திரன் பிளஸ் நியூட்ரன். சரிதானே? இப்ப புரோத்திரன் எண்ணிக்கை இப்ப இப்படி எடுத்துக்கோங்களேன். கேள்வி என்ன சொல்றாங்க, நியூட்ரன் எண்ணிக்கை மாறுபடுவதால தான் சமதானி தோன்றுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஐதரசனுக்கு 3 சமதானி. நான் மாத்தி வரைஞ்சிட்டேன். ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட மூலகங்களை நாங்க சொல்லுவோம் சமதானிகள் அப்படின்னு சொல்லி. ஓகே தானே? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட மூலகங்களை சமதானிகள் அப்படின்னு சொல்லுவோம். அணுவெண்ணை என்னதுடா? புரோத்திரன் எண்ணிக்கை. அப்ப இது 3லயும் என்ன மாறல? புரோத்திரன்றது மாறல. சரியா? 3லயும் புரோத்திரன் எண்ணிக்கை மாறல. இப்ப திணிவெண் அப்படின்னா என்னது? திணிவெண்டா புரோத்திரன் பிளஸ் நியூட்ரன். அப்ப புரோத்திரன் எங்கேயுமே மாறல. அப்ப என்ன மாதிரி இருக்கும்? நியூட்ரன் மாதிரி இருக்கும். இங்க நியூட்ரன் 0, இங்க ஒரு நியூட்ரன் வந்திருக்கும், இங்க 2 நியூட்ரன் வந்திருக்கும். விளங்குதா? அப்ப நியூட்ரன் எண்ணிக்கை மாறதால தான் சமதானிகள் உருவாகுது. கூற்று சரி தானே? ஸோ பி கூற்றும் சி கூற்றும் சரி. ஸோ ஆன்சர் 3வது ஆன்சர். ஓகே டன். 16வது கேள்வி. 8ms-1 எனும் சீரான கதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் தொடர் ஊர்ந்து ஒன்று, அதாவது ட்ரெயின் 75 மீட்டர் நீளமான பாலத்தை முற்றாக கடப்பதற்கு 18 செகண்ட்கள் செலவு செய்ததாம். சரிதானே? அப்படின்னு சொன்னாலும் அந்த ட்ரெயின்ல நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளான ஒரு நல்ல கேள்வி. சரிதானே? ரைட். இப்போ உதாரணத்துக்கு பாலத்தை இதை எடுத்துக்கொள்வோமே, இதுதான் பாலம். சரியா? ரைட், இப்படி எடுத்துக்கொள்வோம், இதுதான் பாலம். இப்ப கவனிச்சுக்கோங்க, 8ms-1 சீரான கதியில பயணிக்கிற ட்ரெயின் ஒன்று. இப்போ இதுதான் ட்ரெயின். சரியா? ரைட். இதுல வேகம் என்னது? 8ms-1. சரியா? இப்ப இந்த பாலத்தோட நீளம் சொல்றாங்க 75 மீட்டர் அப்படின்னு சொல்லி. அப்படித்தானே? 75 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலத்தை முற்றாக கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் எவ்வளோ? 18. சரிதானே? இந்த பாலத்தை முற்றாக கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் எவ்வளோ? 18. இப்ப இந்த கேள்வியில தெளிவா உண்ட விலையும் கொள்ளும். சரியா? அடே ட்ரெயின் தானே என்ன சொல்றாங்க? ட்ரெயின் முன்பகுதி இந்த பாலத்தை சந்திக்கிற சந்தர்ப்பம். விளங்குதா? ட்ரெயின் ஒன்று வருது, இதான் பாலம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ட்ரெயின் முகம் இந்த பாலத்தை சந்திக்கிறது தான் முதலாவது செகண்ட் ஒன்று. சரியா? இப்ப ட்ரெயின் என்ன செய்யுது?
போகுது. 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படின்னு சொல்லி அதிகரிச்சுட்டே போகும். இப்ப முழுமையாக பாலத்தை கடக்கணும்டா ட்ரெயின்ட ஆக பின் பகுதி இருக்கு தானே, பின் பெட்டி இருக்கு தானே. இப்போ ஒரு ட்ரெயின்டா இப்படி தானே இருக்க போகுது. இது தான் ஃப்ரண்ட், இது பேக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. இந்த பின் பகுதி என்ன செய்யணும் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வந்தாதான் இது தானே மொத்தம் 75 மீட்டர். இதுல இருந்து வெளியே வந்தாதான் ட்ரெயின் வந்து முழுமையா பாலத்தை என்ன செஞ்சிருக்கு, கடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அப்படிதானே? ரைட். அப்ப இந்த முகம் இந்த பாலத்தை சந்திக்கிற டைம்ல இருந்து அதோட பேக் பகுதி, அதாவது பின் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பின் பகுதி அதை மட்டும் வரைகிறேன். அந்த பின் பகுதி இதுல இருந்து வெளியே போற அந்த கணம் வரைக்கும் தான் எவ்வளோ செகண்ட், 18 செகண்ட். விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா? அப்ப இங்க முகம் படுறதுல இருந்து அதோட பின்பகுதி இந்த புள்ளியில இருந்து வெளியே போறது வரைக்கும் அந்த ட்ரெயினுக்கு எடுத்த அப்பதான் பாலத்தை கடந்திருக்கு. சரியா? ரைட். இதுக்கு எடுத்த நேரம் தான் 18 செகண்ட். அப்படின்னா என்ன மீனிங்டா இது தானே பாலம், இதுதான் ஸ்டார்ட். இதுதான் ஸ்டார்ட். இங்க இருந்து ட்ரெயின் வந்து போயிட்டு இப்ப ட்ரெயின்ல பின்பகுதி இது முடிகிற சந்தர்ப்பத்துல தான் இதுதான் எண்ட். இப்ப இது மட்டும் இல்ல, 18 செகண்டா இவ்வளவு தூரம் போகல ட்ரெயின், இவ்வளவு தூரம் போகல. எவ்வளவு தூரம்? அதுல முன்பகுதி தெளிவாக கொள்ளணும். இங்க தானே இருக்கும், இன்னும் தள்ளி தானே இருக்கும். அதுல முன்பகுதி இன்னும் தள்ளி இருக்கும். அப்ப அவ்வளோ தூரத்தை, அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் தான் 18 செகண்ட். கான்செப்டா விளங்குங்க. இது மட்டும் இல்ல 18 செகண்ட். இந்த ட்ரெயின் அதுல பின்பகுதி இதுல இருந்து முடியுதுன்னா தான் பாலத்தை முழுமையா கடந்திருக்கு. அது விளங்கிச்சு தானே? இப்ப பின்பகுதி முடியுது அப்படின்னா இன்னும் ட்ரெயின் முன்னுக்காகி போயிருக்கும். முன்பகுதி இன்னும் முன்னுக்கு தானே இருக்கும். அந்த மொத்த தூரத்துக்கு எடுத்த நேரம் தான் 18 செகண்ட். சரியா? இப்ப 18 செகண்ட்ல அந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் போயிருக்கு? கட்டாயம் 75 மீட்டர் போயிருக்காது, அதை விட கூடுதலா போயிருக்கும். எவ்வளவு தூரம் போயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாலத்துல தூரத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ட்ரெயின்ல நீளம் வந்துருந்தானே. சிம்பிளா விளங்கிக்கோங்க. இப்ப சமன்பாடை போடுவோம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி வந்து 8ன்னு சொல்றாங்க, தூரம் வந்து எங்களுக்கு தெரியாது. அல்லது இதை எப்படி எடுக்கலாம், 75 பிளஸ் இந்த தூரம் ட்ரெயின் போன தூரத்தை எக்ஸ்ன்னு எடுத்தா 75 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். காணிச்சுக்கோங்க, 75 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். சரிதான்? நான் சொல்ற விளங்குதா? தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த பாலம் இருக்கு இல்லையா, இந்த பாலம் 75 மீட்டர். இதை கடக்கிறதுக்கு 18 செகண்ட் எடுக்கல. அதுக்கு எடுக்கல. அதே ஏன்னா ட்ரெயின்ல பின்பகுதி இதுல இருந்து போனா தான் பாலத்தை முழுமையா கடந்திருக்கு. ட்ரெயின்ல பின்பகுதி இங்க இருக்கிற நேரம் அதுல முன்பகுதி இன்னும் முன்னுக்கு இருக்கும். அப்படின்னா இந்த ஒரு தூரம் அது எங்களுக்கு தெரியாது. அதுதான் என்னத்தோட தூரமா இருக்கும். இந்த ட்ரெயின்ல பின்பகுதியும் ட்ரெயின்ல முன்பகுதியும் மொத்த ட்ரெயின்ல தூரம். விளங்குதா சொல்றது? அப்ப இவ்வளவு தூரம் போயிருக்கின்றா இது ட்ரெயின்ட நீளம் அப்படின்னு அர்த்தம். அது எங்களுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஆனா இந்த பாலத்துல நீளம் 75ன்னு எடுத்தோம். இந்த 75ஐயும் இந்த எக்ஸையும் கடக்கிறதுக்கு அவர் எடுத்த நேரம் தான் 18 செகண்ட். சரிதானே? அப்ப கதி 8 75 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம் அல்லது எக்ஸ்ன்னு எடுக்கலாம். நேரம் வந்து இதுக்கு இந்த மொத்த தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் 18. இப்ப எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சமன்பாட்டுல ஒரு பக்கம் எக்ஸை தனியா வைப்போம். 18 தர 8 பெருக்கி பார்த்தால் 8 8 64. அப்ப 144 வரும். 144 எதுக்கு சமனா இருக்கும்? இது அங்க போய் பெருக்கிருச்சுண்டா 75 பிளஸ் எக்ஸுக்கு சமனா இருக்கும். இப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணும். இங்க கூட்டிக்கிட்டு இருக்கிற 75 அந்த பக்கம் போனால் என்ன செய்யும்? கழிப்படும். அப்ப 144 மைனஸ் 75 சமன் எக்ஸ்ன்னு வரும். கழிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 69. அதாவது ட்ரெயின் நீளம் வந்து 69. ட்ரெயின் நீளம் வந்து 69 மீட்டர். விளங்குதா சொல்றது? ட்ரெயின் நீளம் வந்து எவ்வளோ? 69 மீட்டர். 4வது ஆன்சர். அடுத்தது 60 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றின் திணிவு சந்திரனில எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே தந்திருப்பாங்க. புவியீர்ப்பு ஆறுமுடுகள் 10 ms மைனஸ் ஆகும். சந்திரனை ஈர்ப்போ புவியீர்ப்பு ஆறுமுடுகளின் 1/0 பங்கு அப்படின்றது இல்லை. அந்த கேள்வியை மாற்றிக்கோங்க. 1/6 அப்படின்னு வரணும். சரியா? 1/6. 1/6. அதாவது பூமியிட புவியீர்ப்பு விசை 6 இருந்தா சந்திரன்ல புவியீர்ப்பு விசை 1. அதான் 1/6 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேள்வி 60 கிலோகிராம் திணிவுடைய ஒருத்தர். ஃபர்ஸ்ட்ல
60 கிலோகிராம் திணிவுடைய ஒருத்தரை அவருடைய நிறை எவ்வளோன்னு பார்க்கணும். நிறை கண்டுபிடிக்கிறது எப்படி? திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கினால் நிறை கிடைக்கும். பூமியில இவருடைய நிறை எவ்வளோ? 600 நியூட்டன். பூமியில இவருடைய நிறை 600 நியூட்டன். சந்திரன்ல ஆர்முடுகள் 10 அதை விட குறைவு தானே. ஸோ பூமியில 600, சந்திரன்ல ஈர்ப்பார்முடுகள் 6க்கு 1, அப்போ 600 பிரிச்சிங்கண்டா 100 தர 1 100 நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சிம்பிளான கேள்வி, பெருசு வழங்கப்படுத்தல. ஆல்ரெடி இதே கேள்வி நாங்கள் செய்திருக்கிறோம். ஸோ சந்திரனில் அவட்ட திணிவா கேட்டிருக்குது போச்சு. திணிவுண்டா இப்படி தான்டா. திணிவுன்றது இப்போ நிறை கேட்டிருந்தா 100 நியூட்டன்றது தான் ஆன்சர். கேள்வி என்னது? திணிவு. திணிவு எங்கே போனாலும் 60னா 60 தான், 100னா 100 தான். ஸோ திணிவு எங்கே போனாலும் மாறாது. 3வது ஆன்சர் 60. 18வது மென்சோவினால் சூழப்படாத புன்னங்கம். ரைட், ஆல்ரெடி படிச்சது தான். மென்சோவால் சூழப்படாத ஒரே ஒருத்தர் இருக்கிறார். யாரு? ரைபோசோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர். பச்சை உருமணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க, இரட்டை மென்சோவும். இலைமணிக்கும் இரட்டை மென்சோவும். ER அப்படின்றது அகமுதலுரு சிறுவலையை ER அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மின்னெதிர் தன்மையும் முதலாம் அயனாக்க சக்தியும் அதிகம் கொண்ட மூலகங்கள் முறையை சொல்லி தந்திருக்கிறேன். முதலாம் அயனாக்க சக்திக்கும் மின்னெதிர் தன்மைக்கும் 2 பாயிண்ட்ஸ் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். முதலாவது பாயிண்ட், இடமிருந்து வலமா என்ன செய்யும்? அதிகரிக்கும். மேலிருந்து கீழே என்ன செய்யும்? குறைவடையும். அயனாக்க சக்தியாக இருந்தாலும் இதே பாயிண்ட் தான், மின்னெதிர் தன்மையாக இருந்தாலும் இதே பாயிண்ட் தான். சரிதானே? ரைட், அயனாக்க சக்திக்கு வருவோம். இடமிருந்து வலமாக அதிகரிக்கும்டா 8வது கூட்டத்துக்கு மிக கூட. மேலிருந்து கீழாக குறைவடையும்டா 8வது கூட்டத்துல ஹீலியம் நியோன் ஆகன்றிருக்கும். மேலிருந்து கீழே குறையும்டா மேலுள்ள தான் ஆக கூட. ஸோ அயனாக்க சக்தி மிக கூடினது ஹீலியம். சரிதானே? கேள்வி என்னது? மின்னெதிர் தன்மை அயனாக்க சக்தி. அப்போ ஃபர்ஸ்ட்ல மின்னெதிர் தன்மை தான் பார்த்துருக்கணும், பிரச்சனை இல்லை. மின்னெதிர் தன்மைக்கும் அதே பாயிண்ட் தான். இடமிருந்து வளமா என்ன செய்யும்? அதிகரிக்கும். மேலிருந்து கீழாக குறைவடையும். இடமிருந்து வளமா அதிகரிக்கும்னு சொன்னோம். அதுலேயும் மின்னெதிர் தன்மையில 8வது கூட்டம் என்ன செய்யாது? வராது. ஸோ 7வது கூட்டம் தான் வரும். 7வது கூட்டத்துல ஃப்ளோரின் குளோரின் இருப்பாங்க. மேலிருந்து கீழே குறைவடையும்டா ஆக கூடினது ஃப்ளோரின். ஸோ ஆன்சர் இருக்கணும் Fe, He அப்படின்ற ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். சரியா? அடுத்து 20வது கேள்வி. 20வது கேள்வி இப்போக்கு உங்களுக்கு செய்யலாது, ஏன்னா நான் இன்னும் உராய்வு விசை படிச்சு தரல. சரிதானே? ரைட். அடுத்தது 21. மூலகம் எம்மானது கார்பனேட்டுடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் எனின் எம்மின் பாஸ்பேட்டின் சூத்திரம். ரைட், சிம்பிளான கேள்வி உண்டு. ஆல்ரெடி பாஸ் பேப்பரில் நாங்கள் செய்திருக்கிறோம். இது MCO3. எம் என்ற மூலகம் இருக்குதான். இது கார்பனேற்று அப்படின்னு சொன்னால் அது ஒரு மூலிகம். அதோட வலுவலை எவ்வளோ? CO3 2- அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கார்பனேட்ல வலுவலவு 2-. இப்போ இங்கே அதே CO3 தான் வந்திருக்குது. இங்கே எந்த ஒரு வலுவளவும் போடலண்டா. ரைட், சூத்திரம் எழுதுற நேரம் 3 ரூல்ஸ். முதலாவது ரூல் என்னது? இதுக்கானது அதுக்கும், அதுக்கானது இதுக்கும். இங்கே அப்படி எதுவுமே போட்டுல்ல. இந்த 3ன்றது இவர்ட 3, அதை பார்க்கக்கூடாது. 2வது ரூல் என்ன? 1 வந்தால் போடக்கூடாது. சரி. 3வது ரூல் சேம் நம்பர் வந்தால் போடக்கூடாது. அதாவது எம்முக்கும் CO3க்கும் சேம் நம்பர் வந்தா எதுவுமே போடக்கூடாது. இங்கே எதுவுமே போட்டு இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? 2 பேருக்கும் சேம் நம்பர் வந்திருக்கு மீனிங். இவருக்கு 2ண்டா இவருக்கும் 2 இருந்திருக்கணும். ஸோ நாங்கள் எதுவுமே என்ன செஞ்சிருக்க மாட்டோம், போட்டிருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், மெக்னீசியம் CO3 இது 2யும் சேர்த்து எழுதுறேன்டா. மெக்னீசியம் 2வது கூட்டம் வலுவளவு 2, CO3 வலுவளவு 2, சேம் நம்பர் தானேடா, எதுவும் போட்டது இல்லை. அப்போ MgCO3 தான் வரும். எந்த ஒரு வலுவளவும் போட மாட்டோம். அதே மாதிரி தானே இதுவும் இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? இதோட வலுவளவே எம்முக்கும் இருக்கின்ற அர்த்தம். ஸோ எம்ட வலுவளவு கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே 2 அப்படின்னு சொல்லி. கேள்வி பாஸ்பேட்டின் சூத்திரம். பாஸ்பேட்டுண்டா PO4 3- அப்படின்னா இதோட வலுவளவு எத்தனை? 3. இப்போ எழுதுவோம். எம்ட வலுவளவு 2, PO4 வலுவளவு 3. இப்போ சேர்த்து எழுதினால் MPO4 வரும். முதலாவது விதி என்னது? இதுக்கானது அதுக்கும், அதுக்கானது இதுக்கும். அப்படிதானே? எம்ட 2 யாருக்கு கொடுக்கணும்? இவருக்கு கொடுக்கணும். நான் சொல்லி தந்திருக்கிறேன், மூலிகத்துக்கு பின்னுக்கு நம்பர் வந்தா மூலிகத்தை என்ன செய்யணும்? பிரக்கெட் பண்ணி காட்டணும். இந்த பிரக்கெட் பண்ணுவோம். எம்ட 2 இவருக்கு கொடுப்போம். இவர்ட 3 யாருக்கு கொடுக்கணும்? எம்முக்கு கொடுக்கணும். ஸோ M3PO4 twice அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ஆன்சர். சரி. 22வது கேள்வி. தாவர இலைகளில் காணப்படும் நீர் காப்புக்கு உதவும் லிப்பிட். ஆல்ரெடி செய்தது தான்.
ரைட், லிப்பிட்ல நாங்கள் பார்த்தோம் தாவரங்களில் இப்போ சூரிய ஒளி அதிகமாக இருந்தால் அதுல இருந்து நீர் இழக்கப்பட்டது கூட. அப்படி நீர் அதிகமாக இழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தாவரங்கள் என்ன செஞ்சிடும்? இறந்து போயிடும். தாவரங்கள் என்ன செய்யும்? இறக்கும். ஸோ நீர் ஆவியாகிறத குறைக்கிறதுக்காக தாவரங்களோட உடல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கியூட்டீன் இருக்கும். என்ன இருக்கும்? கியூட்டீன் அப்படின்ற மெழுகு இருக்கும். இன்னைக்கு தான் இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர் கியூட்டீன். கிரேட் 10 ஆக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அடுத்து ரைட், இதோட இன்னைக்கான வீடியோவை நீ பாட்டுவோம். அதுக்கு அடுத்து அப்போ நாங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 20 கேள்வி செஞ்சிட்டோம். சரிதானே? 20 கேள்வி, 21 செஞ்சிருக்கிற மாதிரி 20 கேள்வி 20 கேள்வி செய்திருக்கிறேன். ஸோ அடுத்த சீரீஸில் மற்ற 20 கேள்விகளை பார்ப்போம். ஓகே தானே?